ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழக சட்டப்பேரவையில் எதிரொலித்த அமித்ஷா எடப்பாடி சந்திப்பு. அதிமுக உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே காரசார விவாதம். நடிகர் மனோஜ் உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி நேரில் அஞ்சலி. பாரதி ராஜாவிற்கும் மனோஜ் குடும்பத்தாருக்கும் ஆறுதல். சென்னையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட வடமாநில கொள்ளையன் என்கவுண்டர் செய்யப்பட்டது ஏன்? மாநகர காவல்துறை ஆணையர் விளக்கம். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் பாஜகவின் அண்ணாமலை, எச். ராஜா ஆகியோர் மீது வழக்கு. 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சேலம் போலீசார் நடவடிக்கை. தமிழகத்தில் நாளை மறுநாள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடக்கம். 9,13,000 மாணவ மாணவிகள் பங்கேற்பு. சென்னையில் காலமான கராத்தே வீரர் ஹுசைனி உடல் சொந்த ஊர் கொண்டு செல்லப்பட்டது. மதுரையில் இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்படுகிறது. தமிழகத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும். சென்னையிலும் வெயில் சுட்டெரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்லி முன்னாள் முதல்வர் அதிஷிக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். கால்காஜி தொகுதியில் நடைபெற்ற தேர்தலை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் நடவடிக்கை. பாலியல் வன்கொடுமை வழக்கில் சர்ச்சைக்குரிய வகையில் வழங்கப்பட்ட அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்பிற்கு உச்சநீதிமன்றம் தடை. உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய அரசு பதிலளிக்க நோட்டீஸ். சேப்பாக்கத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் IPL கிரிக்கெட் போட்டியை காண மெட்ரோ ரயிலில் இலவச பயணம். டிக்கெட்டை காண்பித்து பயணிக்கலாம் என மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.